நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். जलप्रवाहभावितस्थले घरेवलम्ब्यलम्बिताम्बुजङ्गमन्निनादमट्टमर्वयुञ्चकार चण्डताण्डवं तनोतु न शिव शिवं शिवं जटाकटाः सम्भ्रमभ्रमन्निलिम्पनिर्जरी विलोलवीचिवल्लरी विराजमानमूर्धनि धगद्धगद्धगज्ज्वलल्ललाटपट्टभावके किशोरचन्द्रशेखरे रतिप्रदक्षिणम् அடியாள் வேண்டுகோள் என் தந்தை தட்சன் நடத்தும் யாகத்திற்கு சென்று வர வேண்டும் என்று மனதில் தோன்றுகிறது. உத்தரவு கொடுப்பீர்களா? தந்தையின் பாசம் என்னையும் மீறும் அளவுக்கு வந்துவிட்டது. தவறுதான், என்னை மன்னியுங்கள். வருகிறேன். हाथ जोड़ के बोली गवर जा, हाथ जोड़ के बोली गवर जा, तीनों लोक बसाए बस्ती में, तीनों लोक बसाए बस्ती में। आप बसे वीराने में जी, आप बसे वीराने में। अजी राम भजो जी, राम भजो जी, राम भजो जी, राम भजो जी। शिव का वंदन किया करो, अजी शिव का वंदन किया करो जी। अकड़ बम 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 लहरी, अकड़ बम 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 लहरी। சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை. சக்திதான் பெரிது, சிவம் தான் பெரிது. பரமனே, எதற்காக இந்த நாடகம் ஆடுகிறேன்? சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை. சிவசக்தி சமேதராய் காட்சியளி. என்னை மன்னியுங்கள். சக்தி ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் உலகம் என்பதை எல்லோரும் அறிய என் உடலில் சரிபாதியை உனக்கு தருகிறேன். இனி நீ இன்றி நான் இல்லை, நானின்றி நீ இல்லை. ஸோ இவங்களுடைய இந்த டான்ஸ் எப்படி இருந்தது ராதா மேம்? ரொம்ப நல்லா இருந்தது. யுவி ஜெனி சிவதாண்டவம் ஆடும்போது நமக்கு தெரியாமலேயே ஒரு சக்தி வந்துடும். நானும் விஜயகாந்த் சார் ஒரு படம் நடிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும், விஜயகாந்த் சார் எப்போவுமே கிளாசிக்கல் டான்ஸ் ஆட நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த மீனாட்சி திருவிளையாடலில் அந்த டான்ஸ் பண்ணும்போது கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக, ஏன்னா அவரோட கெட்டப்புக்கு, அந்த கலருக்கு, அந்த இன்னும் ஒரு மேன்லிக்கு அந்த பர்ஃபெக்டாக சிவதாண்டவம் ஆடின மாதிரி இருந்தாங்க. ஸோ சிவனை எடுக்கும்போது இல்லை, டான்ஸுக்கு டேலண்ட் இல்லைன்றவங்களுக்கு கூட அந்த டேலண்ட் வந்துடும். ஒரு கான்செப்டாக எடுத்தீங்க, ஒரு சிச்சுவேஷன் எடுத்தீங்க. இதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான். அது மாஸ்டர்ஜி அந்த காலை தூக்குறாங்கல்ல, ஆமாம், அது நம்ம சதி தக்ஷனோட பார்ட் கிடையாதுல்ல. தட்ஸ் a different story. இல்லை, அது ஊர்த்துவ தாண்டவம். ஊர்த்துவ தாண்டவம் அது நடந்தது
மீனாட்சிக்கு முன்னாடி பார்வதியும் சிவனுக்கும் வந்த ஒரு இதில் இல்லை. அது ஒன்று தான். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரமாட்டிக்காக எடுத்துகிட்டு போகும்போது, ஒரு சிச்சுவேஷனாக நீங்கள் சதி சிவனோட அந்த தட்சையாக எடுத்துகிட்டு போகும்போது எப்போவுமே சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கங்க. அது இந்த காலை நீங்கள் தூக்கும்போது அந்த பார்வதி அப்படி ஃபீல் பண்ணது அது டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன், வேறு ஸ்டோரி. அங்கே நடந்த ஸ்டோரி வேறு ஸ்டோரி. பட் சொல்லுங்கள், எதுமோ சொல்ல வந்தேன். அதனால தான் விஷ்ணு அவங்க கிட்ட சொன்ன உடனே இவங்களுக்கு திருப்பி சிவசக்தி ஸ்வரூபம் கொடுத்த மாதிரி நாங்கள் வச்சுருந்தோம். அதில் நடுவில் இந்த கான்டெம்பரரியை தாண்டவம் பண்ணோம் அப்படிங்கும்போது அந்த தாண்டவம் 2 பேரும் சேர்ந்து போட்டியாக பண்ணினா ப்ரெசென்ட் பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த 2 சிச்சுவேஷனுடைய கான்டெம்பரரி வெர்ஷன் தான் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம். ஆமாம், புரியுது. அந்த கான்டெம்பரரி புரிஞ்சுது. பட் என்னென்னா மோஸ்ட்லி இது சதி தட்சயாகம் இருந்ததுனால அதை வரும்போது அவரோட ஒரு சின்ன பீஸ் அது டான்ஸில் நம்ம இன்க்ளூட் பண்ணல, செப்பரேட் டயலாக் ஆனதுனால மிக்ஸ் பண்ண மாதிரி. ஏன்னா இந்த சிச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக நமக்கு ஃபுல்லாக அந்த ஸ்டோரி தான் ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஆனால் ட்ரஸ்ட் மீ, நியூ ஜென்ரேஷன் நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி டான்ஸ் பண்ண பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே பூந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜெனி நீங்கள் ரொம்ப அழகாக அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்தீங்க. அந்த கெட்டப்பில் ரொம்ப அம்சமாக அழகமாக இருந்தீங்க. ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா, அதை நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன். நம்ம கிளாசிக்கல் ஆடும்போது மட்டும் நம்ம பாடியில் அந்த கொஞ்சம் ஸ்டிஃபாக, கொஞ்சம் தேவைக்கு மீறி நம்ம ஸ்டிப்பாக வச்சு கையெல்லாம் பண்ணும்போது, இல்லைன்னா என்னாகும் ஓவரால் சில மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஓவரால்னால் நிறைய திட்டு நான் மாஸ்டர்ஜிக்கிட்டே எல்லாம் வாங்கியிருக்கேன். புரியுதா? அந்த சில ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம இப்படி எல்லாம் பண்ணும்போது நம்ம பாட்டுக்கு இப்படி குதிச்சுட்டு இருக்கும்போது அம்மா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாஸ்டர்ஜி இன்னைக்கு வந்த பர்ஃபெக்ட் ரவுண்டுக்கு வந்திருக்காங்க. என்ன இவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் கிடைச்ச அந்த டிப்ஸ்னால தான் இன்றைக்கி நான் ஜட்ஜாக உட்காந்து இங்கே இது சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ. ஓவரால் ரொம்ப அழகாக இருந்தது, அம்சமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மேம். மாஸ்டர் ப்ளீஸ். யுவி அண்ட் ஜெனி, இட்ஸ் a very beautiful performance. ரொம்ப அம்சமாக இருந்துச்சு. 2 பேருக்கும் அந்த சிவன் சக்தின்றது ரொம்ப அழகாக பொருந்திருக்கு அப்படியே. அண்ட் யுவியை பார்த்தா அப்படியே சிவனை பார்த்த மாதிரியே இருக்குது. ஏன்னோ நைஸ், வெரி நைஸ் பர்ஃபார்மன்ஸ், நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க. சின்ன ஒரு ஸ்டைல் கொஞ்சோண்டு சின்னதாக தெரிஞ்சிச்சு, கொஞ்சம் எட்டி பார்த்துச்சு அப்படி, அவ்வளோதானே தவிர பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீட்டாக பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. வெரி பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர், எப்படி இருந்தது இந்த முதல் பர்ஃபார்மன்ஸ்? இந்த யுகத்திலையும் இவங்க இது மாதிரி பண்ணது ரொம்ப அப்ரிஷியபிள். அது ஏன்னா ராமாயணம் தெரியாது, மகாபாரதம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, வெறும் லேப்டாப் அப்புறம் இந்த ஃபேஸ்புக் இது மாதிரிலாம் போயிட்டுருக்கிற காலத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்ததுக்காக ஐ மஸ்ட் சே தேங்க்ஸ் டு யூ போத். புராணங்கள் எடுக்கும் பொழுது கரெக்டாக ஒருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணாத அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப. பட் எனிஹவ் யூ டன் யுவர் ஜாப் வெரி வெல். பியூட்டிஃபுல் ஃபேண்டாஸ்டிக். God bless you, all the best. Thank you so much, Master.